வாருங்கள் நண்பர்களே, இங்கே வீடியோ இல்லைங்க. உங்கள் இமேஜினேஷன் தான் இந்த கதைகளின் உண்மையான ஸ்க்ரீன். ஒவ்வொரு கதையும் உங்கள் மனதில் நீங்கள் காட்சிகளாக உருவாக்கலாம். அதனால்தான் இந்த ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஸ்பெஷல் ஆகும். கண்களை மூடி கேளுங்கள், கதைகளை உணருங்கள், வாழ்க்கையை வெவ்வேறு கோணத்தில் பாருங்கள். இது விடியல் போட்காஸ்ட், உங்கள் இமேஜினேஷனுக்கு உயிர் கொடுக்கும் கதைகள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், கைகளால் எழுதும் பழக்கம் காலமாகி வருகிறதா என்பதை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்று நாம் வாழும் உலகம் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஒரு கேள்வி கேட்டால் போதும், சில நொடிகளில் ஏஐ பதில் சொல்லிவிடுகிறது. ஒரு யோசனை தேவைப்பட்டால் இணையம் ஆயிரக்கணக்கான பதில்களை நமக்கு தருகிறது. இந்த வேகமான உலகத்தில் நாம் மெதுவாக ஒரு முக்கியமான திறனை இழந்து வருகிறோம். அது நம்மால் நாமே சிந்திக்கும் திறன். முன்பு மனிதர்கள் காகிதத்தில் யோசனைகளை உருவாக்கினார்கள். இன்று பலர் இயந்திரம் தரும் யோசனைகளிலிருந்து தேர்வு செய்கிறார்கள். அதனால் தான் உலகில் மிக சிறந்த சிந்தனையாளர்கள் இன்னும் பேனா மற்றும் காகிதத்தை பயன்படுத்துகிறார்கள். லியோனார்டோ டா வின்சி தனது யோசனைகளை ஆயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதினார். சார்லஸ் டார்வின் தனது கண்டுபிடிப்புகளை வரைபடங்களாக பதிவு செய்தார். இன்றைய தொழில்நுட்ப உலகில் பல தலைவர்கள் தங்கள் யோசனைகள் முதலில் காகிதத்தில் தான் எழுதுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் காகிதத்தில் எழுதுவது வெறும் எழுத்தல்ல, அது சிந்தனையை வடிவமைக்கும் ஒரு செயல்முறை. நாம் கீபோர்ட் மூலமாக டைப் செய்யும்போது வேகமாக எழுத முடியும். ஆனால் கையெழுத்தில் எழுதும்போது நம் மூளை வெவ்வேறு விதமாக செயல்படுகிறது. ஒவ்வொரு எழுத்தையும் நம் கைகள் உருவாக்கின்றன. ஒவ்வொரு வார்த்தையும் மெதுவாக மனதில் பதிகிறது. அதனால்தான் காகிதத்தில் எழுதும்போது சில நேரங்களில் புதிய யோசனைகள் தோன்றுகின்றன. சில நேரங்களில் மன அழுத்தம் குறைகிறது. சில நேரங்களில் நம்மை நாமே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். நம்மில் பலர் வாழ்க்கையில் குழப்பமாக உணர்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கிறோம். சில நேரங்களில் கோபம், பயம், அழுத்தம், தோல்வி எல்லாம் மனதில் சேர்ந்து நிற்கும். அந்த நேரத்தில் ஒருவரிடம் பேச முடியாமல் இருந்தாலும் நீங்கள் மனதில் இருப்பதை எழுத ஆரம்பியுங்கள். அது சரியான இலக்கணத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அழகான வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு கேள்வி எழுதலாம், ஒரு வரி எழுதலாம், அல்லது வெறும் உணர்வை மட்டும் எழுதலாம். எழுத தொடங்கிய பிறகு மனதில் இருந்து குழப்பம் மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதற்காக ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் பெரும்பாலும் சரியான யோசனை வர வேண்டும் என்று காத்திருக்கிறோம். ஆனால் வெற்று காகிதத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வரும். நான் நல்லா எழுத முடியுமா? அந்த யோசனை சரியா? இது புதியதா? அப்படின்னு ஒரு கேள்விகள் உங்கள் மனதில் பல விதத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையில் பெரிய யோசனைகள் அனைத்தும் ஆரம்பத்தில் குழப்பமானதான் இருக்கும். ஒரு சிற்பி முதலில் கல்லை வெட்ட ஆரம்பிப்பார். அந்த முதல் வெட்டுக்கள் அழகாக இருக்காது. ஆனால் அதிலிருந்து தான் ஒரு சிற்பம் உருவாகிறது. அதேபோல் நம் யோசனைகளும் முதலில் குழப்பமாக வார்த்தைகள் தான் இருக்கும். பிறகு ஒரு சின்ன கருத்து உருவாகலாம். அதிலிருந்து ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும். அதனால்தான் காகிதத்தில் சிந்திப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு புதிய திட்டம் தொடங்க வேண்டுமா? முதலில் எழுதுங்கள். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடுகிறீர்களா? முதலில் எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கை குறித்து குழப்பமாக இருக்கிறீர்களா? முதலில் எழுதுங்கள். ஏனெனில் எழுதுவது மனதில் இருக்கும் சத்தத்தை மெதுவாக அமைதியாக்க மாற்றுகிறது. இப்போது ஒரு முக்கியமான உண்மை. காகிதம், கீபோர்ட், ஏஐ இவை மூன்றும் எதிரிகள் அல்ல. நான் அதை சொல்லவில்லை. இவை மூன்றும் சேர்ந்து பயன்படுத்த வேண்டிய கருவிகள்தான். ஒரு யோசனைக்கு சுதந்திரம் தேவைப்பட்டால் காகிதம் உதவும். அந்த யோசனையை ஒழுங்குபடுத்த கீபோர்ட் உதவும். அதை வளர்க்கவும் மேம்படுத்தவும் ஏஐ உதவும். ஆனால் அந்த முதல் சிந்தனை எங்கிருந்து வர வேண்டும்? அது உங்களிடமிருந்து தான் வர வேண்டும். ஏஐ உங்கள் யோசனையை மேம்படுத்த முடியும், ஆனால் அது உங்கள் உணர்வுகளை உருவாக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை உருவாக்க முடியாது. உங்கள் உள்ளுணர்வை உருவாக்க முடியாது. அதுதான் மனிதனின் உண்மையான சக்தி. இன்று உலகத்தில் தகவல்கள் அதிகம், ஆனால் உண்மையான தகவல்கள் மிகவும் அரிதாகிவிட்டது. அதனால் தினமும் சில நிமிடங்களாவது எழுந்து கொள்ளுங்கள். ஒரு பேனா எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வெற்று காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இருப்பதை எழுதுங்கள். ஏனெனில் சில நேரங்களில் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் பெரிய யோசனை ஒரு சிறிய வெற்று பக்கத்தில் தான் ஆரம்பமாகிறது.
நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் நாம் சந்திப்போம்.